அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகையும் குலதெய்வத்திற்கே சரணம். ஐந்து கரத்தினை ஆணைமுகத்தினை இந்தி நிலைமறை போலும் நீந்தனை நந்தி மகந்தனை நாணக்கொய்ந்தனை குந்தியில் வைத்தனை போற்றுகின்றேனே. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கிர சனிபெயச்சர் ஆகவே கேதுவே நமக. அதாவது இந்த வீடியோ பதிவில் அப்பாவின் தொழிலை யார் எடுத்து நடத்துவா, அப்பாவின் தொழிலை எடுத்து நடத்த முடியுமா, அதற்கு ஜாதக அமைப்பு எப்படி இருக்க வேண்டும் என்பதை, அப்பாவின் தொழிலை பற்றி சில தகவல்களை இந்த வீடியோ மூலம் பார்ப்போம். பொதுவாக அந்த காலத்தில் ஒரு 30 வருடத்திற்கு முன்னால், ஒரு 20 வருடத்திற்கு முன்னால் நிச்சயமாக அப்பாவின் தொழிலைத்தான் தொடர்ந்து பிள்ளைகள் செய்து கொண்டு தலைமுறையாக வந்து கொண்டிருந்தது. ஸோ இப்ப நடக்கிற காலகட்டத்தில் அது மாறிவிட்டது. அப்பாவின் தொழிலுக்கும் மகனின் தொழிலுக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கின்றது. இதற்கு காலகட்டங்கள் மாறி போச்சு. அதற்கு தகுந்தாற்போல் ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, பொதுவா அப்பாவின் தொழிலை எடுத்து செய்வதற்கு பாவகாரகங்களில் 9ஆம் பாவம் மிகவும் முக்கியம். இந்த 9ஆம் பாவம் அமைப்பு பொறுத்துத்தான் அவர் அப்பாவின் தொழிலை செய்வாரா செய்ய மாட்டாரா என்பது தெரியும். அதே போன்று சூரியன். பாவகாரகங்களில் 9ஆம் பாவம், கிரககாரகங்களில் சூரியன், இது ரெண்டும் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த அமைப்பு எப்படி இருக்கும் என்றால், யாருக்கெல்லாம் 9ஆம் பாவம் 2, 6, 7, 11, 10 இது போன்று தொடர்பு கொள்கின்றதோ அவர்கள் நிச்சயமாக அப்பாவின் தொழிலை எடுத்து செய்து சக்சஸ் அடைவார். கிரககாரங்களில் சூரியன் யாருக்கெல்லாம் 2, 4, 6, 9, 10, 11 இது போன்று தொடர்பு கொள்கிறதோ இவர்களும் அப்பாவின் தொழிலை எடுத்து அதில் மிகப்பெரிய சக்சஸை அடைவார். யாருக்கெல்லாம் இந்த 9ஆம் பாவம் 1, 3, 7, 11, 5 இப்படி தொடர்பு கொள்கிறதோ அவர்கள் பாதி அளவில் சக்சஸ் அடைவார். அதே போன்று கிரககாரங்களில் சூரியன் யாருக்கெல்லாம் 1, 3, 5, 7, 11, 9 இதே போன்று தொடர்பு கொள்கிறதோ அவர்களும் பாதி அளவில் சக்சஸ் அடைவார். யாருக்கெல்லாம் 9ஆம் பாவம் 4, 8, 12 தொடர்பு கொள்கிறதோ அவர் அப்பாவின் தொழிலை செய்ய மாட்டார். யாருக்கெல்லாம் சூரியன் 4, 8, 12 தொடர்பு கொள்கிறதோ அவர்களும் அப்பாவின் தொழிலை செய்ய மாட்டார்கள், செய்யவும்